சாதி மதமற்றவர் என சான்று வழங்குவதற்கான சட்டம் இயற்ற கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் பார்த்திபன் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் கோரி விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வகையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அரசின் இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கும் அப்போதைய அரசுக்கும் இடையிலான சுமூக உறவு இல்லாதால் இந்த உத்தரவு கிடப்பில் போடப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த நிலை இல்லை எனவும் சட்டம் இயற்ற அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருக்கிறார். மேலும் ஜாதி மதமற்ற சான்றிதழ் வழங்கும் வகையில் சட்டம் இயற்றுவதால் வேறு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் இந்த சட்டத்தினால் வேறு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது எனவும், எனவே இது உடனடியாக தமிழக அரசு சட்டம் இயற்ற உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு வருவாய்த்துறை சட்டத்துறை செயலாளர்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த், உங்க தகவல்களுக்கு.